அப்போ அந்த காட்டில் கடுமையான கோடைக்காலம். அதனால் அந்த காட்டில் தண்ணீர் பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தண்ணீருக்காக அங்கே இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, ராணிக்காகமும் சுஜுக்குருவியும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றது வழக்கமாக இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் எவ்வளோ தேடியும் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அம்மா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு. எனக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும். ஏதாவது செஞ்சு எனக்கு எப்படியாவது தண்ணி கொடுங்கம்மா. மகளே மகி, அம்மா இப்போ தண்ணிக்கு எங்கே போகிறது? அம்மா, இந்த காடு முழுக்க அலைஞ்சிட்டேன். ஆனால் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. மழை பெஞ்சாதான் இங்கே இருக்க ஏரிகள் குட்டைகள் எல்லாம் கொஞ்சமாக நிறையும். ஆனால் இது கோடைக்காலன்றதால பெருசாக மழையும் பெய்யறதில்லை. பெய்கிற கொஞ்சம் மழையில் கொஞ்சம் தண்ணி தான் நமக்கு கிடைக்குது. அதை குடிச்சு தான் நம்ம வாழ்ந்தாகணும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அம்மா நாளைக்கு போய் உனக்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு பார்க்குறேன். அப்படி தான் மகளுக்கு ஆறுதல் சொன்ன சுஜிக்குருவி தன்னுடைய மகள் மகியை தூங்க வச்சது. ஆனால் அன்னைக்கு ராத்திரி சுஜிக்குருவிக்கு தூக்கம் வரவே இல்லை. இரவு முழுக்க என்ன செய்யலான்னு சுஜிக்குருவி யோசிச்சுட்டே இருந்தது. அப்போது சுஜிக்குருவிக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது. ஒரு வழியாக மறுநாள் காலை பொழுது வந்தது. சுஜிக்குருவி ராணிக்காகத்தை சந்தித்து தன்னுடைய யோசனையை சொன்னது. ராணி அக்கா, நேற்று நமக்கு தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அதனால் என்னுடைய மகள் ரொம்ப கஷ்டப்பட்டா. அவள் இரவு முழுக்க தாகத்தோடையே தூங்கினா. இது இப்படியே தொடர்ந்தா நாம் நிச்சயமாக இறந்து போயிடுவோம். தண்ணிக்கு நாம் ஏதாவது ஒரு வழி செஞ்சே ஆகணும். அதனால் நான் இரவு முழுக்க தூங்கவே இல்லை. எனக்கும் நைட்டு ஒரு நல்ல யோசனை கிடச்சிது. அதன்படி நாம் ஏதாவது செஞ்சால் நமக்கு தண்ணீர் கிடைக்கும்னு தோணுது. யோசனையா? அப்படி என்ன யோசனை? எங்கே சொல்லு பார்க்கலாம். ராணி அக்கா, இது கோடைக்காலன்றதால கொஞ்சம் மழை தான் பெய்யுது. அந்த மழையில் பெரிய பெரிய ஏரி குளங்கள் நிரம்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு பதிலாக மழைநீர் தொட்டி கட்டணும்னா அதில் ரொம்ப ஈஸியாகவே மழை நீரை நம்ம சேமிச்சிடலாம். மறுமழை வர வரைக்கும் நாம் அந்த தண்ணியையே பயன்படுத்திக்கலாம். இப்படி செய்கிறதால நமக்கு தண்ணீர் பஞ்சமும் இருக்காது, தேவைக்கும் தண்ணீர் கிடைக்கும். சின்னாது, தண்ணீர் தொட்டி கட்டணுமா? இதை பார், மழைநீர் சேமிப்பு தொட்டி கட்டுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ரொம்ப உழைக்கணும். அப்படி உழைக்கிற நேரத்துக்குள்ளே நான் 1000 வாளி தண்ணீரே எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீ வேற யோசனை சொல்கிறேன்னு காமெடி பண்ணாத. போய் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குதான்னு பாரு. இல்லைன்னா உன் பொண்ணு செத்து போயிட போறா. முதல்ல நீ போய் உன் பொண்ணை காப்பாற்றுற வழியை பாரு. இவ எனக்கு யோசனை சொல்ல வந்துட்டா. அப்படி சொன்ன ராணிக்காகவும் வழக்கம் போல் தண்ணீர் தேட ஆரம்பிச்சது. ஆனால் சுஜிக்குருவி மனம் தளரவே இல்லை. தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தது. சுஜிக்குருவியோ தண்ணீர் தொட்டி கட்டுற வேலையை ஆரம்பிச்சது. ஒரு வழியாக அன்னைக்கு மாலை நேரமும் வந்தது. தண்ணீர் தேடி போன ராணிக்காகவும் கை நிறைய தண்ணீரோட வீடு திரும்பினுச்சு. மறுபுறத்தில் சுஜிக்குருவியும் தன்னுடைய தண்ணீர் தொட்டி கட்டுற வேலையை பிடிச்சிருச்சு. அப்படியே அன்னைக்கு இரவு நேரமும் ஆனது. அம்மா, எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கு. கொஞ்சம் தண்ணீர் தரீங்களா? மகளே மகி, கொஞ்சம் இருமா, நான் பக்கத்தில் ராணிக்காகத்திட்ட போய் தண்ணீர் உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சுஜி ராணிக்காகத்துக்கிட்ட தண்ணீர் கேட்க போணுச்சு. ராணி அக்கா, என்னுடைய மகள் தாகத்தோடு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் தண்ணீர் வேணும். நீங்கள் தான் இன்றைக்கி நிறைய தண்ணீர் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அதில் கொஞ்சம் என் மகளுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நிச்சயமாக நானும் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க. என்னது, தண்ணீர் கொடுக்கணுமா? இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன், தண்ணீர் தொட்டி கட்டுற வேலையை விட்டுட்டு முதல்ல தண்ணீர் எடுக்கிற வழியை பாருங்க.
ஆனால் நீ என் பேச்சை எங்கே கேட்ட? என் பேச்சை கேட்காத உனக்கு நான் உதவி செய்யணுமா? போ போ போய் உன் தண்ணீர் தொட்டிக்கிட்டேயே உதவி கேளு அப்படின்னு சொல்லி ராணிக்காகவும் சுஜிக்குருவியை திட்டி அனுப்பிடுச்சு. வேற வழி இல்லாத சுஜிக்குருவியும் சோகமாக தன்னுடைய வீட்டுக்கு வந்துச்சு. மகளே மகி, ராணிக்காகவும் நமக்கு உதவி செய்யவே இல்லை. தண்ணீர் நான் கேட்டப்போ எனக்கு கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா சொல்லிடுச்சு. அம்மா நாளைக்கு உனக்கு தண்ணீர் கொண்டு வந்து தரேன், கொஞ்சம் பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை தூங்க வச்சது சுஜிக்குருவி. கடவுளே, நான் கஷ்டப்பட்டு எனக்கு முழுக்க தண்ணீர் தொட்டி கட்டினேன். கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தாலும் அந்த தண்ணீர் தொட்டியில் கொஞ்சம் நீராவது சேமிச்சிருக்கலாம். அதை வச்சு என் மகளோட தாகத்தையும் தீர்த்திருப்பேன். ஆனால் இந்த காட்டில் மழையே பெய்யலை. என்னுடைய மகள் இன்னைக்கு கூட தாகத்தோடு தூங்குறா. என்னால் அவளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. இப்போ நான் என்ன செய்வேன்? உழைப்பினுடைய மதிப்பை புரிஞ்சிக்காத ராணிக்காகவும் எனக்கு உதவி செய்ய மறுக்குது. கடவுளே, எனக்கு நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு வருத்தத்தோட கடவுள்கிட்ட சொன்ன சுஜி சோகமா அன்னைக்கு ராத்திரி தூங்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த காடு முழுக்க பயங்கரமாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையால் சுஜிக்குருவியினுடைய நீர் சேமிப்பு தொட்டியில் நிறைய நீரும் தேங்க ஆரம்பிச்சது. அப்படியே அன்னைக்கு இரவு நேரம் முடிஞ்சு பகல் நேரமும் வந்துச்சு. மறுநாள் சுஜி நீர் சேமிப்பு தொட்டியை பார்த்தப்போ அதனுடைய கண்ணை அதனாலேயே நம்ப முடியல. ஐயா, ஜாலி ஜாலி! எங்கள் வீட்டு தொட்டியில் நிறைய தண்ணீர் இருக்கு. நாங்கள் இனிமே தண்ணிக்காக கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஜாலி ஜாலி! நான் இனி தாகத்தோட தூங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஜாலி ஜாலி! மகளே மகி, நம்முடைய கஷ்டத்தை பார்த்து அந்த கடவுள் தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி சுஜிக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனால் ராணிக்காகவும் அதை நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்படலை. ஏய் முட்டாள் சுஜி, நைட்டு பெஞ்ச மழையில் ஏரி குளங்கள் கூட நிறைஞ்சிருக்கும். அதில் கூட நமக்கு தண்ணீர் கிடைக்கும். நீ ஏதோ பெருசா உன்னுடைய தொட்டியில் மட்டும் நீர் இருக்கிற மாதிரி சீன் போடாத அப்படின்னு சொல்லி ராணிக்காகவும் அந்த காட்டில் இருந்த குட்டைகளில் கிடைக்கிற நீரை வழக்கம் போல் குடிக்க பயன்படுத்தினுச்சு. மறுபுறத்தில் சுஜிக்குருவி தன்னுடைய நீர் தொட்டியில் இருக்கிற நீரை பயன்படுத்தாமல் வழக்கம் போல் சுஜிக்குருவியும் காட்டில் கிடைக்கிற நீரை குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. அம்மா, நம்ம வீட்டில் தான் நீர் சேமிப்பு தொட்டி இருக்குல்ல, அதில் நிறைய தண்ணீர் இருக்குமா. நாம் அதையே குடிக்க வச்சுக்கலாமே. நீங்கள் ஏன் காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு தண்ணீர் கொண்டு வரீங்க? மகளே மகி, காட்டில் நமக்கு கிடைக்கிற தண்ணீர் இந்த கோடை காலத்தில் நிரந்தரமானது இல்லை. இப்போ பெய்கிற கொஞ்சம் மழையில் கொஞ்சம் தண்ணீர் தான் காட்டில் நிறைஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் நம்ம அந்த தண்ணீர் தீர்ற வரைக்கும் அதையே பயன்படுத்தலாம். அந்த தண்ணீர் தீர்ந்த பிறகு நம்முடைய நீர் சேமிப்பு தொட்டியில் இருக்கிற தண்ணீரை நாம் பயன்படுத்தலாம். இப்படி செஞ்சோன்னா நமக்கு எப்போவுமே தண்ணீர் பஞ்சம் வராது அப்படின்னு சொன்னது சுஜி. இப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடுனுச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த காட்டில் இருந்த தண்ணீர் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அப்போது சுஜிக்குருவி தன்னுடைய நீர்த்தொட்டியில் இருக்கிற தண்ணீரை நிம்மதியாக பயன்படுத்த ஆரம்பிச்சது. மறுபுறத்தில் ராணிக்காகவும் தண்ணீர் தேடி காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சுது. ஆனால் எங்கே தேடியும் ராணிக்காகத்துக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் கிடைக்கல. ரொம்ப தாகமாக இருந்த ராணிக்காகவும் சுஜிக்குருவி கிட்ட உதவி கேட்டுச்சு. சுஜி, நீ சொன்னது ரொம்ப சரி. காட்டில் கிடைக்கிற தண்ணீர் ரொம்ப நாள் நிரந்தரம் இல்லைங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காடு முழுக்க நான் எவ்வளவோ அலைஞ்சு தெரிஞ்சும் எனக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் கிடைக்கல. நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாரியா? சரி ராணி அக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போயாவது நீங்கள் உழைப்பினுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டீங்களே,
அதுவே எனக்கு போதும். நான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருக்கிற தண்ணீரை ராணி காகத்துக்கு கொடுத்தது சுஜி. இப்படி உழைப்பினுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உழைக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பிற்காலத்தில் நமக்கு மிகுந்த பயனை கொடுக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.